Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 9 சாப்டர் 7 மென்சுரேஷனில் எக்ஸாம்பிள் 7.13 7.14 பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் 7.13 கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு கியூபோட வால்யூம் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு அந்த கியூபோட சைட் வேல்யூ கொடுத்துருக்காங்க 10 சென்டிமீட்டர். சைடுங்கிறப்ப அதை நம்ம ஏன்னு கன்சிடர் பண்ணுவோம். அப்படின்னா எனக்கு ஏவோட வேல்யூ 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வால்யூம் ஆஃப் கியூபோட ஃபார்முலா எழுதிக்கிறேன். வால்யூம் ஆஃப் கியூப் இஸ் ஈக்குவல் டு ஏ கியூபுங்கிறது தான் எனக்கு ஃபார்முலா. இப்போ எனக்கு ஏவோட வேல்யூ 10ன்னு தெரியும், அதனால் 10 to the whole cube. இப்போ 10 நான் கியூப் பண்ணேன்னா எனக்கு 1000 கிடைக்கும். இங்கே எனக்கு வால்யூம்ங்கிறப்ப கியூபிக் யூனிட்ஸில் எழுதணும். இங்கே எனக்கு யூனிட் சென்டிமீட்டர் கொடுத்தனால சென்டிமீட்டர் கியூப்னு எழுதியிருக்கேன். இதோட எனக்கு எக்ஸாம்பிள் 7.13 முடிஞ்சிச்சு. அடுத்தது எக்ஸாம்பிள் 7.14. எக்ஸாம்பிள் 7.14 கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு கியூபிக்கல் ஷேப்பில் இருக்கிற ஒரு டேங்க் இருக்குது. அந்த டேங்கோட வால்யூம் எனக்கு 64,000 லிட்டர்னு எனக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த கியூபிக்கல் டேங்கோட லென்த் அதாவது அதோட சைட் வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். அது எதில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, மீட்டரில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் ஒரு கியூபிக்கல் டேங்கோட வால்யூம் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அதை வால்யூம் ஆஃப் கியூப்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 64,000 எனக்கு கொடுத்துருக்காங்க. எனக்கு வால்யூம் ஆஃப் கியூபோட ஃபார்முலா என்னென்னா, எனக்கு ஏ கியூப், அதனால் வால்யூம் ஆஃப் கியூப் பதிலாக ஏ கியூப்னு எழுதியிருக்கேன். ஈக்குவல் டு 64,000. இங்கே எனக்கு லிட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த லிட்டர்ஸில் இருக்கிறத நான் ஃபஸ்ட்டு மீட்டருக்கு சேஞ்ச் பண்ணணும். மீட்டருக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஃபார்முலா இருக்குது. 1 மீட்டர் கியூப் இஸ் ஈக்குவல் டு 1000 லிட்டருங்கிறது தான் எனக்கு ஃபார்முலா. இப்போ நான் மீட்டர் கியூபுக்கு சேஞ்ச் பண்ணுறதுனால ஏ கியூப் இஸ் ஈக்குவல் டு 64,000 1000ஆல் டிவைட் பண்ணுறேன். 1000ஆல் டிவைட் பண்ணுறப்ப எனக்கு 0 எல்லாமே கேன்சல் ஆகிடும். மீது எனக்கு என்ன இருக்குன்னா, ஏ கியூப் இஸ் ஈக்குவல் டு 64ன்னு எனக்கு கிடச்சிருக்கும். அப்படின்னா ஏ இஸ் ஈக்குவல் டு, இங்கே எனக்கு கியூப் இருக்குது, அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணுறப்ப எனக்கு கியூபிக் ரூட்டாக கிடைக்கும். கியூபிக் ரூட் ஆஃப் 64ன்னு கிடச்சிருக்கு. இப்போ இந்த 64க்கு நான் எல்சிஎம் எடுக்கிறேன். 64க்கு எல்சிஎம் எடுக்கிறப்ப 2 டேபிளில் 32, அடுத்து 2 டேபிளில் 16, அடுத்து 2 டேபிளில் 8, அடுத்து திருப்பி 2 டேபிளில் 4, அடுத்து 2 டேபிளில் 2, அடுத்து 2 டேபிளில் 1. அப்படின்னா எனக்கு மொத்தம் 6 வாட்டி எனக்கு 2 இருக்குது. அப்படின்னா ஏ இஸ் ஈக்குவல் டு கியூபிக் ரூட் ஆஃப், எனக்கு 3 நான் பேர் பண்ணேன்னா 2 கியூப் இன்ட்டு 2 கியூப்னு எனக்கு கிடச்சிருக்கு. அதாவது இங்கே இருக்கிற 2வை 3 பேர் பண்ணுறப்ப எனக்கு 2 கியூப் இன்ட்டு 2 கியூப்னு கிடைக்கும். இங்கே எனக்கு கியூபிக் ரூட்டும் கியூபும் எனக்கு கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிடுச்சுன்னா மீதி எனக்கு ஏ இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 2ன்னு இருக்கும். அப்படின்னா ஏ இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 2ஓட வேல்யூ 4. எனக்கு இங்கே யூனிட் மீட்டரில் இருக்கணும்னு சொன்னதுனால ஏ இஸ் ஈக்குவல் டு 4 மீட்டர் கண்டுபிடிச்சிருக்கேன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.